எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. வீடியோவை பார்த்து நிறைய பேர் கோழி வாங்க வர்றீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, நம்ம பக்கத்தில் உள்ள கோழி வாங்காமல் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் தான் வீடியோ போடுறீங்களாக்கா, அவங்கள நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லி லேடிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஆசையில் புதுசாக, அதாவது அவங்க கோழியே இல்லாமல் நம்மகிட்ட வந்து புதுசாக வாங்கி விட்டு வளர்க்குறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வாங்கி மறுபடியும் விட்டுட்ருக்காங்க. அந்த மதுரை ஒத்தக்கடையிலேருந்து ஒருத்தவங்க ஃபேமிலியோடு வந்து வாங்கினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணுறேங்க. அது போக இல்லாமல் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்க வீடியோவையும் எனக்கு போட்டு விடுங்க. எனக்கு அதில் தான், அதாவது நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்து சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வேணுங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்கள் வீடியோ, உங்கள் கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வீடியோவை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தனித்தனியாக ஒருத்தட்டையாக நான் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்க வந்திருக்கீங்கன்னு உங்கள் 2 பேரும் எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வீடியோ வாயிலே உங்களுக்கு சொல்கிறீங்க. சரிங்க, நம்ம சேல்ஸ் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. மொத்தமாக கூட கோழி கேட்குறாங்க. நான் மொத்தமாக சேல்ஸ் பண்ண விரும்பலை. மொத்தமாக சேல்ஸ் பண்ணால் நம்ம வந்து மறுபடியும் போய் நம்ம கோழி குஞ்சுக்கு வந்து வெளியே வாங்குற மாதிரி நிலமை வந்துடும். வெளியே வாங்கி மாற்றி விடுற மாதிரி வந்துடும். நம்மளோட ப்ரீடு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி வளர்க்குறாங்க. அதனால் நம்மளோட இதையே நம்ம வந்து அடுத்தடுத்து உற்பத்தி பண்ணி வளர்க்குறதுனால தேவைகளுக்கு, அதாவது ஒருத்தவங்க வந்து நான் வந்து நிறையா கோழி வாங்கி விடுங்கன்னு யாரையும் சொல்கிறது இல்லைங்க. அளவாக வாங்கிட்டு போங்க. சின்ன குஞ்சுகளாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கிக்கலாம். எண்ணிக்கை வந்து ஒரு 2-3 மாதத்தில் கூடிரும். ஆனால் அவங்களுமே நிறைய கோழி வாங்கிவிட்டு அனுபவப்பட்டுட்டு சின்ன குஞ்சுலாம் வேணாங்க்கா, பெருசாகவே கொடுத்துருங்க ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இடம் வந்து மெயின் ரோட் மேலே மானாமரை தாண்டி 1 கிலோமீட்டர்லேயே சங்கமங்கலங்கிற ஊர் தாங்க. மெயின்லேயே இருக்குங்க. நம்ம கடையும் வச்சுருக்கோங்க, டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டை வந்து பெரிய கோழிலாம் வந்து வெளி மேய்ச்சலில் தாங்க விட்டுருக்கோம். சின்ன குஞ்சுகளுமே நம்மளால் வளர்க்க, அதாவது நம்மளால் பாதுகாக்க முடியாத காரணத்தால் தான் ப்ளூடிங் செட்டப்பு, ரேக் செட்டப்பு, அதாவது கேஜி செட்டப்பு எல்லாம் போட்டு வளர்க்குறோங்க. மற்றபடி வந்து இயற்கை முறையில் தாங்க நம்ம கோழிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் போடுறது இல்லைங்க. போட்டு நோய் வரதான் செய்து, அதுக்கு இயற்கை முறையை பயன்படுத்திக்குவோம் அப்படின்ட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்க. தாது உப்பு மற்ற மாதிரி, அதாவது கவர்மெண்டில் கொடுக்குற அனைத்து மெடிசனையும் இப்போ ஓரளவுக்கு கிடைக்கலைங்க. கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுகளை அப்பப்போ தண்ணியிலையும் தீவனத்தில் கலக்கி வைக்கிறத என்னோட வேலைங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வாரத்துக்கு ஒருக்கா இயற்கை மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லாவே போயிட்டுருக்குங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்ல ஆசைப்பட்றேங்க. கோழி தேவைகள் வந்து அதிகங்க, டிமாண்ட் அதிகம்தாங்க. ஆனால் பிகு பண்ணி தாங்க வாங்குறாங்க. இதுவும் ஒரு விவசாயத்துறை சம்மந்தப்பட்ட தொழில் தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அதாவது உற்பத்தி பண்ணுறவங்களோட இது வந்து, அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா நமக்கு வந்து காசு கம்மியாக தான் கிடைக்கும். அதை வாங்கி சேல் பண்ணுறவங்க ரொம்ப பயன்படுவாங்க. தயவுசெய்து அப்படி பண்ண விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சேல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை தயவுசெய்து கொண்டு வந்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டுங்க. இதோட தேவைகள் அதிகம். ஒரிஜினாலிட்டியாக வளங்க. எந்த ஒரு பொருளையும் கலக்காதீங்க. அதாவது இப்போ நான் எனக்கு வந்து இந்த கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், பெருவிடையை கொண்டு வந்து விடுறது, இல்லை வனராஜா கொண்டு வந்து விடுறது, கீரிராஜா கோழி, கருங்கோழி அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, தனித்தனியாக வளர்க்க முடிஞ்சால் தாராளமாக வளர்க்கலாங்க. ஆனால் நம்ம ஒரு ஒரிஜினாலிட்டி, அதாவது சிறுவிடை, பெருவிடை, இடைவெட்டு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கும்போது அந்த இதுக்குள்ளே வந்து தயவுசெய்து வேறு ஒரு கலப்பின கோழியை கொண்டு விடாங்க. அதுவும் நாட்டுக்கோழி ரகந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி போயிருங்க. சரிங்க, ரொம்ப நேரம் இன்றைக்குள்ள டாப்பிக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கி டைட்டில் என்னென்னா, கோழி வளர்ப்பதனால் வரும் பிரச்சனைகள் அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்க, இது கோழி வளர்ப்பறனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் வருங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். நான் சொல்லாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போடுறேங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக பக்கத்து வீட்டு பிரச்சனைகள் வரும், இது சந்திச்சிருப்பீங்க. ஏங்கா பக்கத்து வீட்டு பிரச்சனைகள் வந்து வரும்னு கேட்டுறாதீங்க. நம்ம அவங்க 10 கோழி வளர்த்து நம்ம வீட்டுக்கு வந்தால் விடுவோமாங்க? அது மாதிரி நம்ம வளர்த்து அங்கே போனாலும் பிரச்சனை தான் வரும். அதை தடுத்து எப்படி நிப்பாட்டணுமோ அப்படி நிப்பாட்டி கோழி வளங்க. கண்டிப்பாக சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க அதை வேறு மாதிரி பேசுவாங்க. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணி சாணம் தொளித்து நல்லா நீட்டாக வச்சுருந்தாலும், சீச்சி கோழி தானே வளர்க்குறாங்க, கசகசன்னு கிடக்குது அப்படின்னு பேசுவாங்க. சரிங்களா? நல்லா சுத்தமாக வச்சுருக்கவங்க என்ன வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு பேச்சு தான். ஆனால் நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம். நமக்கு வந்து நம்ம சுத்தமாக
சந்தோஷமாக தான் இருப்போம், ஓகேங்களா. ஆனால் வெளி உள்ளவங்க பேசுவாங்க. அது வந்து நம்ம ஜெயிச்சு நம்ம நல்ல முறையில் சக்ஸஸ் பண்ணும்போது பரவாயில்லைங்களே இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பேச்சு வந்து மாறுங்க. இன்னொன்றுங்க கீரி பாம்பு நாய் அப்படின்னு சொல்லி மனுஷங்கன்னு சொல்லி பல பாதிப்புகள் வருங்க. அதை தாண்டி தான் கோழி வளர்த்தாகணும். சரிங்க, முட்டையிடுற பஞ்சாயத்துங்க, அந்த பஞ்சாயத்து தாங்க இருக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்துங்க. நம்ம மேலே மட்டும்தாங்க ஏறி முட்டை விடாது, மற்ற எல்லாத்தையும் அங்கே தள்ளி விட்டு இங்கே தள்ளி விட்டு பின்னாடி உள்ளது இது பண்ணி அங்கே எங்கே முட்டை விடணுங்கிறக்குள்ள உசுரை வாங்கி முட்டை விடுறக்குள்ள உசுரை வாங்கி எடுத்துருங்க ஒரு சில கோழியை. இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குன்னு தெரியல. இது ஒரு சின்ன அதாவது சந்தோஷமான பிரச்சனைனாலும் இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஓகேங்களா. இன்னொரு பிரச்சனைங்க, நல்லா தூங்கிட்டு இருப்போங்க கோழி பண்ண பக்கத்தில் இருந்துச்சுன்னா. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். திடீர்னு சேவல் கத்துங்க, ஒரு குருவி கத்துனா கூட அது சேவல் கத்தி அதை பஞ்சாயத்து பண்ணி அம்பூட்டு சேர்ந்து கோழியெல்லாம் கத்துங்க. கீரி வந்தால் கத்தும், காக்கா கத்துனா கத்தும். ஏன் கேட்குறீங்க, இது நம்ம விழுந்தடிச்சு ஓடி போய் பார்த்து ஐயோ அம்மாங்கிறக்குள்ள உசுறு போய் உசுறு வருங்க. சில நேரம் கீரியோ நாயோ கடிச்சு போட்டு போகும். அந்த அனுபவம் இருக்க தான் செய்யுது. எல்லாமே தாங்குகிற இதயம் கொண்டவங்களாம் இருக்கணுங்க. அந்த அளவுக்கு மனசு கொஞ்சம் கல்லாக்கிட்டு தான் ஒரு சில இதுகளை கொண்டு போனோம். சரிங்க, எதுக்கு தீமைகள், அதாவது நான் பிரச்சனைகள்னு எதுக்கு போட்டேன்னா, நிறைய பேர் இவ்வளோ வளர்த்து இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிற சொல்கிறத விட அதுக்குள்ளே கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டே கோழி வளர்க்க வாங்கங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த டைட்டில் போட்டேங்க. இதோட நன்மைகள் சொல்லுங்களா. ஒரு கோழி வந்து 12லேருந்து 15 முட்டை விடுங்க. ஒரு 10 குஞ்சு பொரிச்சாலும் அதுக்குள்ளே 10 குஞ்சு நம்ம வளர்த்துட்டோம்னா ஒரு 500 மினிக்கு கணக்கு போட்டாலும் 5000 கிடைக்குங்க. இது ஒரு முறைங்க. அதுபோக கேஜி செட்டப்பில் வளர்த்தா நிறையா ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கலாங்க. அதாவது நாம் நல்லா அதை வந்து நல்லா உற்று நோக்கி கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம சாதிக்க முடியுங்கிறது வந்து இந்த கோழி வளர்ப்பில் கற்றுக்கலாங்க நிறையாவே. ஒவ்வொரு கோழி வளர்ந்து பெருசாகும்போது நமக்கு அந்த சந்தோஷம் தனியாக தெரியுங்க. முறையாக வளர்க்கணுங்க, நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னொருன்னா நம்ம வீடு தேடி ஆள் வர அளவுக்கு செட் பண்ணிக்கணுங்க. என்னோடது சொல்லுங்களா, எங்கள் வீட்டை சுற்றி ஓரளவுக்கு கோழிங்க எங்கே கிடைக்குன்னு சொன்னால் எங்கள் வீட்டை காமிச்சு அனுப்பிடுவாங்க. அந்த டெய்லர் தைக்கிற பொண்ணு வீட்டில் இருக்குது, டெய்லர் அதாவது கடை வச்சுருக்கவங்க வீட்டில் இருக்குது, அந்த கோழிலாம் மெய்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, மெயின் ரோட்டு மேலே இருக்குதுன்னு சொல்லி லேண்ட்மார்க் சொல்லி அவங்களே அனுப்பி இந்த இடத்துலன்னு விட்டுருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி உங்களால் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். இல்லை போர்டு போட்டு கூட இங்கே நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், நாட்டுக்கோழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு உங்களால் சேல் பண்ணுங்கள். ஏன்க்கா நீங்கள் போர்டு போடலன்னு கேட்காதீங்க, எனக்கு இருக்க கோழி ஃபுல்லாகவே கேட்குறாங்க, கொடுக்க முடியல. இன்னும் போர்டு போட்டு வர வச்சுட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டோன்னா அதாவது மறுபடியும் குஞ்சுகளை வாங்கி என்னால் வளர்க்க முடியும். சரிங்களா, என்னோடய கோழி குஞ்சுகள் மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல நான் கவனமாக இருக்கேன். அதனால தான் நான் வந்து வெளியே இருந்து கோழி குஞ்சுகளை வாங்க விரும்பலை. சரிங்கக்கா, ப்ளூடிங் செட்டப்பில் போட்டு எப்படிக்கா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்டில் போட்டிருக்காங்க. ப்ளூடிங் செட்டப் எனக்கு ஒரு குஞ்சு கூட இழப்பீடு வராது. ஒரு 50 குஞ்சு நம்ம போட்டோம்னா ஒரு குஞ்சு இல்லை 2 குஞ்சு கண்டிப்பாக சாகுங்க. அது வந்து கரண்ட் இல்லாமல் போகும்போது அப்படி ஏதாவது ஆகும். இப்போதைக்கு 10 நாள் நான் ரேக் செட்டப்பில் மாற்றுறதுனால எனக்கு அந்த ஒரு இழப்பீடும் எனக்கு இல்லை. கோழி தீவனம் வந்து நான் வந்து கோழி அதாவது ரேக் கேஜில் வளர்க்கும்போது கேஜில் மட்டும் உள்ளது வந்து கோழி தீவனம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது 2 மாதம் வரைக்கும் கோழி தீவனம் மட்டும்தான் கோழி குஞ்சுகள் கொடுக்குறேன். மற்றபடி வந்து வேறு தீவனங்கள் அதாவது அரிசி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க. இதை நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழுவோங்களா? இந்த அரிசி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ சோறாக்கி போடலாமா? சோறாக்கி கண்டிப்பாக போடலாம். தவிடு புண்ணாக்கு ஏதாவது கலந்து அதுக்கு சத்துள்ள ஆகாரம் கலந்து கண்டிப்பாக போடுங்க. நல்லபடியாக கோழி வளங்க, நல்லா சேல்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உற்று நோக்குங்க. அதாவது எப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்குபேட்டர்லையும் யூஸ் பண்ணுறீங்க, கோழிலையும் அடை வைக்கிறீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. இன்குபேட்டர் ஒரு ஸ்பேராக வச்சுருக்கீங்க, முடிஞ்சளவுக்கு கோழியில் வைப்பேன். நிறையா கோழி சேர்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு இன்குபேட்டர் மாற்றுவேங்க. இதான் என்னோடய பழக்க வழக்கங்க. கோழியிலே மறுபடியும் முட்டை அடை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 தாய்க்கோழி வரைக்கும் நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 20 தாய்க்கோழி செட்டப் ஆகிடுச்சு. ஒரு 50 தாய்க்கோழி வந்ததுக்கப்புறம் தான் கோழிகளை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லாவே போயிட்டுருக்குங்க. நீங்களும் பயன்படுங்க அப்படிங்கிறக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வீடியோ போடுறேன். ஏதாவது நிறைய குறை இருந்தால் தயவுசெய்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மறுபடியும் டெலிட் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணி போடணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல.
இதுவே 2 நாளாக நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி தான் போடுறேன். இதில் உள்ள கோழி குஞ்சுக்கெல்லாம் வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரியும். கோழிக்கு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் அந்த கோழி இருக்கும், ஆனால் என் வீடியோவில் இன்றைக்கி போடுற வீடியோவிலே அந்த கோழிகள் இருக்கும். சரிங்களா? அதனால் நான் வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோ தான், 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்ல முறையில் வளங்க, எல்லோரும் வெற்றி பெறணும், எல்லோரும் சாதிக்கணும், சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் தாங்க நான் வீடியோ ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. ரொம்ப முக்கியமான அதாவது சேல்ஸு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள், மற்றபடி வாட்ஸ்அப்லேயே போடுங்க.